ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிஜிஆர் ஸ்போர்ட்ஸ் ஆர்டர். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கான பதக்க வாய்ப்பு பற்றி தான். அதில் முதல்ல நம்ம பார்க்குறது அத்லெட்டிக்ஸில் மென்ஸ் ஜாவலின் த்ரோவில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடலிஸ்டான நீரஜ் சோப்ரா பற்றி தான். அவர் போன வருஷம் நடந்த உலக அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் ஏஷியன் கேம்ஸ்லையும் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நடந்த நேஷ்னல் இன்டர்ஸ்டேட் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்லையும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த வருஷமும் அவர் கோல்டு மெடலை தக்க வைப்பார் நம்பலாம். அடுத்து பேட்மிண்டனில் மென்ஸ் டபுள்ஸ் பிரிவில் முன்னாள் உலகின் நம்பர் 1 ஜோடிகளான சாத்விக் சாய்ராங்கடி மற்றும் சிராக் ஷெட்டி கூட்டணி இந்த ஆண்டு நடந்த தாய்லாந்து ஓப்பன் மற்றும் பிரெஞ்சு ஓப்பனில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சதால் இந்த வருஷம் அவங்களும் பதக்கம் வெல்வாங்க நம்பலாம். அடுத்து பாக்ஸிங்கில் பெண்கள் 50 கிலோ எடை பிரிவில் பங்கு பெறும் 2 முறை உலக சாம்பியனான நிகாத் ஜரீன் இந்த வருஷம் பதக்கம் வெல்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பெண்கள் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷனில் பங்கு பெறும் ஏஷியன் கேம்ஸ் சாம்பியனான ஷிவ்துகோ சாம்ரா இந்த வருஷம் நடந்த துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சதால் அவங்களும் பதக்கம் வெல்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து வெயிட் லிஃப்டிங்கில் பெண்கள் 49 கிலோ எடைப்பிரிவில் பங்கு பெறும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் சில்வர் மெடலிஸ்டான மீராபாய் சானு கடந்த ஒரு வருஷமாக காயம் காரணமாக விளையாடலைனாலும் ஒலிம்பிக் போட்டிக்கு நல்ல பயிற்சி எடுத்துருக்கிறதால இந்த முறை அவங்களும் பதக்கம் வெல்ல நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து பெண்கள் மல்யுத்த போட்டியில் 53 கிலோ எடைப்பிரிவில் பங்கு பெறும் 2 முறை ஜூனியர் உலக சாம்பியனான ஆன்டிம் பங்கால் போன வருஷம் நடந்த சீனியர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருக்கிறதால இந்த முறை அவங்களும் பதக்கம் வெல்வாங்க நம்பலாம். இதுபோக வில்வித்தையில் ஆண்கள் அணிப்பிரிவுலையும் பேட்மிண்டனில் 2 முறை ஒலிம்பிக் சாம்பியனான PV சிந்து மற்றும் பாக்ஸிங்கில் லவ்லினா போர்கோஹென் மற்றும் ஆன்டிம் பங்கால் மற்றும் கோல்ஃபில் அதித்தி அசோக் மற்றும் ஷூட்டிங்கில் மனு பாக்கர் மற்றும் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் மற்றும் ரெஸ்லிங்கில் வினேஷ் போகட் போன்றவர்களும் பதக்கம் வெல்ல நிறையவே வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்தியா இந்த முறை ஒலிம்பிக்கில் 6 முதல் 10 பதக்கம் வெல்ல நல்ல வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.